பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் திருச்சபை மக்களே, மீண்டும் ஒரு முறை ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்டிங் ஆராதனை கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எமது திருச்சபையின் திருவிருந்து ஆராதனை. ஆனால் நாம் அந்த திருவிருந்து ஆராதனையை நடத்தக்கூடிய சாத்திய குறைவாக நாங்கள் இன்றைய நாளிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய ஆராதனையிலே நாங்கள் சிறு சிறு காரியங்களை மிகவும் குறுகிய அளவில் நாங்கள் உங்களுக்கு முன்தர வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யாக்கோபின் மீது நீர் அருள் கூர்ந்தீர். மக்களுடைய குற்றத்தை மன்னித்தீர். அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீர் மறந்துவிட்டீர். அவர்கள் மீது கடும் சீற்றம் கொள்வதை நீர் தணித்துக் கொண்டீர். ஆண்டவரே, நீர் என்றென்றும் சினம் கொள்ளாத தேவராக இருக்கின்றேன். தலைமுறை தோறும் நீர் கோபத்தை நீடிக்காத கடவுளாக இருக்கின்றீர். உமக்குள் மகிழ்வுறுமாறு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது பாவங்கள் குற்றங்களை நீர் மன்னித்து உமது பாதுகாப்பின் கீழ் நீரங்களை வைத்து உமது நன்மையினால் நீரங்களை நிறைத்து உமது செட்டையின் கீழே எங்களுக்கு அடைக்கலம் தந்து இந்த பயங்கரமான சூழலில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாங்கள் அங்கலாய்க்கின்ற வேளையில் முன்னைய விட ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது வல்லமை, உமது ஆசீர்வாதம், உமது கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, நாம் எப்போதும் உமக்குள் வாழ, உமது கிருபைக்குள் வாழ எங்களோடு நீர் செயல்பட்டருளும். இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பது போல எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உமது பாதுகாப்புக்குள் எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஓய்வு நாளிலே திருச்சபை மக்களாக நாங்கள் ஆங்காங்கு இருந்து உம்மை வழிபட்டு உம்மை கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். இந்த நாட்டையும் எங்களது குடும்பங்களையும் திருச்சபை மக்களையும் எமது பிள்ளைகளையும் எமது வயது வந்த சகோதரர்களையும் அம்மாக்களையும் அப்பாக்களையும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து படைப்புகளையும் நீர் காப்பாற்றி தர வேண்டும் என்று உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது சினத்தை நீர் தனித்துக் கொள்ளும். உமது இரக்கத்தை எங்கள் மீது வர்த்திக்க பண்ணும். எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்தருளும். எங்களை, எங்களது சந்ததியை, இந்த உலகத்தை
நீர் பாதுகாக்க வேண்டும் என்று உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஜெபம் செய்வோமாக. பரிந்து மன்றாட்டு ஜெபத்திலே நாம் ஈடுபட போகின்றோம். நான் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபம் செய்ய கேட்டுக்கொள்கின்ற போது இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அமைதியாக இருந்து ஜெபம் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். நமது நாட்டிலே காணப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய ஆக்கிரமிப்பை நினைத்து, அண்மை நாடுகளிலே இருக்கின்ற ஆக்கிரமிப்பை நினைத்து,
உலகத்திலே ஆங்காங்கு நடைபெறுகின்ற இந்த வைரஸினுடைய தாக்கங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். அவருடைய மன இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றும் அவரது கரங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் இந்த தொற்று நோயிலே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டுமென்று அவரது பாதத்திலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த தொற்று நோய் மத்தியிலே கடமை ஆற்றுகின்ற ஆசுபத்திரி தொழிலாளர்கள், நகர் பாதுகாவலர்கள், இதோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து மக்களையும் நமது பாதபடியில் வைக்கின்றோம் என்று நமது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நமது ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த நாட்டின் இராணுவத்தினரது ஆக்கிரமிப்புகளை நாங்கள் நினைத்து முள்ளிவாய்க்கால் பயிர்களிலே அவர்கள் நடாத்துகின்ற வன்முறைகளை நினைத்து குருந்தூர் மலையிலே நடாத்தப்படுகின்ற அநியாயங்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த அரசாங்கத்தின் ஆட்சிக்காக இராணுவத்தினர்களின் மனதிலே ஏற்படுகின்ற வன்முறை உணர்வுகளுக்காக ஒரு இனம் ஒதுக்கப்படுவதை நினைத்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கிய ஆண்டவர் இன மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று அவரது பாதத்திலே நாம் ஒன்று சேர்ந்து நமது பரிந்து மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். இந்த அரசாங்கத்தை நாம் நமது ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அரசாங்கத்திலே அதை நடாத்துகின்ற ஒவ்வொரு தலைவர்களோடும் மனித இருதயங்களை கொடுத்து கடவுள் தாமே அவரது சித்தங்களை அவர்களுக்குள் வைத்து நாட்டின் பிரஜைகள் ஒவ்வொருவரையும் மதிப்புள்ளவர்களாக, சுதந்திரம் உள்ளவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ, இந்த நாட்டிலே வாழ இடமளிக்க ஆண்டவர் தாமே பாதைகளை செவ்வையாக்கி தர வேண்டும் என்று அவரது பாதத்தில் எமது வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போம். இஸ்ரவேல் பலஸ்தீனா பகுதிகளிலே நடைபெறுகின்ற அந்த யுத்த சூழலிலே அளிக்கப்பட்ட சொத்துக்கள், மனித உயிர்கள், குழந்தைகளின் அவல நிலைகளை நாம் நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடி மனித உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தி தாரும் என்று எமது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் வன்முறையை எதிர்க்கின்றவராக, ஆண்டவரே அவற்றிற்காக கண்ணீர் சிந்துகின்றவராக, ஆண்டவரே நீரே சிலுவையில் மரித்து உமது உயிரை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தந்தீர். அந்த நினைவை, சிந்தனையை நீர் ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் ஏற்படுத்தி
இந்த வன்முறைகளை நீர் இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் இருந்து நீர் நீக்கி அருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிதாவே நீர் பேச வேண்டும். எமது நாட்டிலும் பிற நாடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்குள்ளும் பிதாவே உமது தூய ஆவியின் கிரிகை செயல்பட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தீமையான காரியங்களையும் நீ நீக்கி அருளும். அவ்வாறு இந்த உலகத்திலே இந்த உலக மக்களை வருத்து கொண்டு இருக்கின்ற இந்த வைரஸினுடைய தாக்கத்தையும் நீர் நீக்கி அதை கட்டுப்படுத்தி ஆண்டவரை உமது கிருபையினாலே அனைத்து காரியங்களிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி தர வேண்டும் என்றும் மனித இனத்தை நீர் விடுதலையாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். நீரே எங்களை பொறுப்படும் ஆசீர்வதியும். எங்களது ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் விடை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். இந்த நல்ல நாளிலே நான் உங்களுக்கு ஒரு அறிவித்தலை தர விரும்புகின்றேன். எமது சபையினாலே நாங்கள் ஜூம் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்குரிய பேக்கேஜை நாங்கள் வாங்குவோம். அதை வாங்கியதன் பின்பு எங்களுடைய கிளாஸ் குரூப்ஸ் பிரேயர்ஸில் ஈடுபடுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாட்களையும் நியமிப்போம். அதைத் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே வேத படிப்புகளோடு ஜெபம் செய்வதற்கும் நாங்கள் இவற்றை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஆகவே இந்த ஜூம் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு வந்துவிட்டால் நான் ஒவ்வொரு கிளாஸ் லீடர்ஸுக்கும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த நேரத்தில் நாங்கள் ஜெபத்தில் தங்கியிருப்போம் என்று நாங்கள் அறிவித்தல் தருவேன். அது அவ்வாறே திருமறை படிப்புகளை நாங்கள் ஒவ்வொரு குரூப்பாக நாங்கள் செய்யலாம். ஆகவே அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஆகவே இந்த நாட்களுக்குள்ளே ஆராதனை நாங்கள் ஆலயத்தில் வைக்க முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, இந்த பைபிள் ஸ்டடீஸும் இந்த ஜெபமும் இந்த காலத்துக்கு ஏற்ற தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் ஜெபத்தில் ஈடுபட்டிருக்க எம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களுக்காக, இந்த கொரோனா வைரஸினுடைய ஆபத்துகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ் குரூப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலே நாங்கள் ஜூமினூடாக ஜெபம் செய்வோம். அதை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த ஜூம் ஃபெசிலிட்டிஸை செய்து மண்டே இருந்து திங்கட்கிழமையிலிருந்து அந்த ஜெபத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதை உங்களுக்கு நான் அறிய தருகின்றேன். மக்கள் அனைவரும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி, திருமறை படிப்புகளிலும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24 வசனம் தொடக்கம் 28 வசனம் வரை. அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்வை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்துக்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆமென். Thank you.
மதர்ஸ் சண்டே, தாய்மார்களை நாம் நினைவு கூர்ந்தோம். ஆகவே இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஒரு பெண்ணை பற்றி, திருமறையிலே இருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். பெண்ணை பற்றி சிந்திக்கின்றது என்று சொன்னவுடன் ஆண்கள் உங்களது கவனங்களை வேறு பக்கத்தில் திருப்ப வேண்டாம். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், உங்களது கவனங்களை வேறு பக்கம் திருப்ப வேண்டாம். இந்த பெண் அனைத்து திருச்சபைக்கும் அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு பெண்ணாக இருக்கின்றார். கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த ஒரு பெண். துன்ப நேரம், வேதனைகள் நிறைந்த நேரம், மனப்பாரங்கள், கவலைகள் நிறைந்த நேரம், துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருந்த நேரம், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே தனக்குள்ளே இவ்வளவு காரியங்களையும் வைத்து வேதனைப்பட்ட ஒரு பெண்ணுடைய சம்பவத்தை, அவருடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்க போகின்றோம். இந்த வைரஸினுடைய தாக்கங்களுக்குள்ளே நாங்கள் பயந்து, நாங்கள் அங்கலாய்த்து, நாங்கள் பீதியோடு இருக்கின்ற இந்த வேளையிலே, இதே சந்தர்ப்பத்திலே, இதே கட்டத்திலே மனக்கவலையோடு, துன்பத்தோடு, சந்தேகத்தோடு நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற சிந்தனையை மனதிலே வைத்து வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றித்தான் நாம் சிந்திக்க போகின்றோம். அந்த பெண்ணுடைய பெயர் அன்னா. ஆங்கிலத்திலே ஹனா என்று நாங்கள் சொல்லுவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பெண் வாழ்ந்த சூழலை பார்க்கின்ற போது நாங்கள் 1 ராஜாக்கள் அல்ல, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இவள் வாழ்ந்த சூழலை நாங்கள் பார்க்கலாம். அந்நாட்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையான என கண்டவற்றை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவரவர்கள் என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு நேர்மையாக இருந்ததோ, சரியாக இருந்ததோ அவற்றை அவர்கள் செய்தார்கள். அது பிழையான காரியமாக இருந்தாலும் சரி, சரியான காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு கடவுள் பயம் கூட இருக்கவில்லை. மனம் போன போக்கிலே, கண் பார்க்கின்ற பார்வையிலே எது நல்லது, எது ருசி என்று நினைத்தார்களோ அவற்றை அவர்கள் செய்து வந்தார்கள். இக்காலத்தை போல அந்த காலத்திலே கடவுள் வார்த்தைகள் நிறைவாக கிடைக்கவில்லை. இப்போது நாங்கள் டிவியை திறந்தால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், வானொலிகளை திறந்தால் நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் வரும், கிறிஸ்தவ பாடல்களை நாங்கள் சீடிகள் மூலமாக, அருளுரைகளை சீடி மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒருவருடைய பிரசங்கம் இல்லாவிட்டால் இன்னொருடைய பிரசங்கம், இன்னொருடைய பிரசங்கம் இல்லாவிட்டால் இன்னும் ஒருவருடைய பிரசங்கம், இப்படி வார்த்தைகள் நிறைய இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அக்காலத்திலே அப்படியான வார்த்தைகள் அங்கே கிடைக்கவில்லை. அங்கே அப்படியான தரிசனங்கள் அந்த நாட்களிலே இருக்கவில்லை. ஆகவே மனிதன் தனது மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த காலத்திலே தான் இந்த பெண்ணும் வாழுகின்றார். ஆனால் இந்த பெண், இந்த அன்னாள் ஒரு விதி விலக்கானவள். அவரது வாழ்விலே ஒப்படைப்பை கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெண்ணாக வாழ்ந்தார். எல்லா சூழல்களிலும், எல்லா மாற்றங்களிலும், வேதனைகளிலும் கடவுளுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று திருமறையிலே நாம் காணுகின்றோம். அவருடைய சொந்த வாழ்விலே கணவன் எல்கானாவிற்கு 2 மனைவிமார் இருந்தார்கள். அதிலே ஒருவள் தான் இந்த அன்னாள். இவள் பிள்ளை இல்லாதவளாக இருந்தார். மற்ற மனைவி பெனின்னா
இந்த அன்னாளை துக்கப்படுத்தினார். திருமறையில் இருக்கின்றது, அன்னாள் உணவுண்ணாமல் கண்ணீர் விட்டு அழுதாள் என்று 7ஆம் வார்த்தையிலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கணவன் எல்கானா அன்புள்ள ஒருவனாக இருந்தார், அவளிலே பாசம் வைக்கின்றவளாக இருந்தாள். ஆனாலும் கடவுள் அவளுடைய கற்பத்தை அடைத்தவராக இருந்தார் என்று நாம் திருமறையிலே காணப்படுகின்றோம். ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் கணவனுடைய அன்பு. இந்த சூழலிலே அந்த பெண் வாழ்ந்து வந்தாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலும் கூட கடவுளுக்கு இந்த பெண் தன்னை ஒப்பு கொடுத்தார். சந்தர்ப்ப சூழ்நிலையாலே ஏற்பட்ட ஒப்பு கொடுத்தலை அவள் செய்யவில்லை. நாங்கள் சொல்லுவோம் மொமெண்டரி கமிட்மெண்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். சந்தர்ப்பத்துக்காக ஒப்பு கொடுத்த ஒரு சம்பவத்தை அல்ல, தன்னை முற்றும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு பெண்ணாக நாங்கள் பார்க்கின்றோம். துன்பம், கண்ணீர், பாரம், வேதனை இவைகள் மத்தியிலே கடவுளிடத்திலே தன்னை முற்றும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கின்றோம். அவள் கடவுளிடத்திலே போய் ஜெபம் செய்கின்றாள். அவள் ஜெபம் செய்கின்ற போது அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் ஆடியதாம். வார்த்தைகளை பெருசாக சொல்லவில்லை, சத்தம் போட்டு ஜெபம் செய்யவில்லை. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று அந்த திருமறை பகுதியிலே 1ஆம் அதிகாரத்திலே மிகவும் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. மனப்பாரத்தை கவலையினாலே அவள் தனது வாழ்விலே பெற்ற எல்லா வேதனைகளையும் கடவுளிடத்திலே அமைதியாக ஒப்பு கொடுத்தாள் என்று அந்த திருமறை பகுதியினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜெபத்தினாலே தன்னை முற்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த அன்னானுடைய வாழ்விலே அந்த ஜெபத்தின் பின்பு அவர் ஆலயத்துக்கு போகின்ற போது ஏக்கத்தோடு போனாள், சோர்ந்து போன முகத்தோடு போனாள். ஆனால் ஆலயத்தை விட்டு அவள் வெளியிலே வருகின்ற போது சந்தோஷம் உடையவளாக, மன மகிழ்ச்சி உடையவளாக, திருப்தி பெற்றவளாக வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் கடவுள் அவருடைய ஒப்படைப்பை பார்த்தார். கடவுள் அவருடைய வேதனையை கண்டார். கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆகவேதான் சாமுவேல் அவருக்கு குழந்தையாக கிடைத்த போது அவருக்கு சாமுவேல் என்று பெயரை வைத்தார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடவுள் கேட்டார். அன்னாருடைய ஜெபத்தை கடவுள் கேட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெண்ணினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நமது சூழல்கள் நமக்கு சாத்தியம் இல்லாவிட்டாலும், நமது வாழ்விலே அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற நிச்சயம் எங்களுக்குள் இல்லாவிட்டாலும், பயம் எங்களை ஆட்கொண்டிருந்தாலும், கவலை எங்களது மனங்களை நிறைத்து கொண்டிருந்தாலும், ஒன்றுமே திட்டமிட்டு நிறைவாக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தாலும், எங்களுடைய நேரங்கள் காலங்கள் விரயமாகி போய்கொண்டு இருக்கின்றது என்ற ஏக்கங்கள் எங்களுக்கு இருந்தாலும், நாம் கண்ணீரோடு எங்களை முழுமையாக கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது. பாரமான உள்ளத்தோடு கண்ணீரோடு எங்களை கடவுளிடத்திலே ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இது எமது வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும், எமது வாழ்வை புதிதாக்கும். அன்னாளுடைய வாழ்விலே கூட பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்த போது அவளுடைய வாழ்வு மாற்றம் பெற்றது என்று நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம். இது எமது வாழ்விலும் சாத்தியமாக இருக்கின்றது. கவலையில் இருந்து இன்பம், நிச்சயம் இல்லாத இடத்திலிருந்து நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக வாழ கடவுள் எங்களுக்கு இடம் அளிக்கின்றார். அன்னா
அமைதியாக இருந்தார். முழுக்க முழுக்க கடவுளையே நம்பியிருந்தார். முழுவதுமாக கடவுளிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். பவுல் கூறுகின்றார், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் அவரோடு பேசியதாக. கடவுளுடைய கிருபை எங்களோடும் இருக்கின்றது. கடவுளுடைய கிருபை அண்ணாவோடு இருந்தது. ஆகவே கடவுள் எங்களை சந்திக்கின்றார். நாங்கள் எங்களை முழுமையாக அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற போது கடவுள் எங்களை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். இன்று பல கவலைகள் எங்களது மனங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. அவை அனைத்திலும் நாம் கடவுளை சந்திப்பது, அவரிடத்திலே வேண்டுதல் செய்வது, அவரிடத்திலே எங்களை முற்றும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றது எமது கடமையாக இருக்கின்றது. அவர் அனைத்தையும் கடவுள் அவை அனைத்தையும் சந்திப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு தெரியும், எமது சபையிலே ஜெயந்தா மேதர் அவர்கள் அந்த குடும்பம் எங்களுக்கு ஒரு வீடியோ கேமராவை ப்ரெசன்ட் பண்ணினார்கள். அந்த வீடியோ கேமராவை நாங்கள் அபிஷேகம் செய்கின்ற போது, அதை டெடிகேட் பண்ணுகின்ற போது நாங்கள் ஜெபம் செய்தோம். இந்த குடும்பத்தின் தேவைகளை, இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. கடவுள் அதிசயமாக அந்த ஜெபம் முடிந்து அந்த வாரத்துக்குள்ளேயே அவருடைய மகளுக்கு, அவர் மெடிக்கல் ஸ்டடிஸ் செய்திருந்தார், மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தார், மெடிசனுக்கு படித்திருந்தார். அவர் ஒரு இன்னொரு இடத்துல போய் படித்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றார். அந்த நாட்டிலே அவர் திரும்பவுமாக அங்கே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் தனது குவாலிஃபிகேஷனை மேம்படுத்துவதற்காக. ஆகவே அந்த லோக்கல் எக்ஸாம் செய்வதற்காக அவர் வருடக்கணக்காக 1.5 வருடமாக காத்திருந்தார். இந்த ஜெபத்தை நாங்கள் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து, அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது அந்த ஒரு வாரத்திலேயே அந்த அந்த பிள்ளைக்கு அந்த எக்ஸாம் செய்வதற்குரிய அட்மிஷன் அங்கே கிடைக்கப்பட்டது என்று அந்த சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நாங்கள் முழு ஒப்படைப்போடு, அந்த குடும்பம் முழு ஒப்படைப்போடு கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்திருப்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் முழு ஒப்படைப்போடு ஜெபம் செய்தோம். அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல செய்தி கிடைத்ததை நான் தொலைபேசியின் ஊடாக நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. கடவுள் தமது மக்களை பார்த்து கொள்கின்றார். அவருடைய தேவைகளையும் அவர் கண்டுகொள்கின்றார். ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு விசுவாசத்தின் பெண், ஒரு ஒப்பு கொடுத்தலின் காரியம் இந்த உலகத்திலே பல மாற்றங்களை உருவாக்கலாம். சாமுவேலை ஒரு பெண்ணினூடாக கடவுள் உருவாக்கி இந்த சமூகத்திலே பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். ஆகவே ஒரு பெண்ணினூடாக பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலே நாங்கள் ஏற்படுத்தலாம். ஒரு மனிதனூடாக பெரிய தாக்கங்களை இந்த உலகத்திலே நாங்கள் உருவாக்கலாம். ஒரு கிளாஸ் குரூப்பினூடாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலே நாங்கள் உருவாக்கலாம். அதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்குள் கீழ்ப்படிந்தவர்களாக, கடவுளிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக, பல சாதனைகளை சாதிக்கின்ற ஒரு தனி அம்மாவாக, ஒரு தனி சகோதரனாக, ஒரு தனி வாலிபனாக, ஒரு தனி நபராக, ஒரு கிளாஸ் குரூப்பாக நாம் இயங்குவதற்கு கடவுள் சித்தம் கொண்டிருக்கின்றார். இன்று நாம் பல வேதனைகளோடு இருந்தாலும், துக்கங்களோடு இருந்தாலும், எங்களையும் கடவுள் எடுத்து பாவிக்க சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களை முற்றும் முழுவதுமாக இந்த அண்ணா போல வேதனைகள், துன்பங்கள், சந்தேகங்கள், சோர்வுகள் இருக்கின்ற வேளையிலும் நாம் கடவுளிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். இன்றைய தினம், இன்றைய ஞாயிறு எங்களுக்கு விசேஷித்த ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறுகின்ற ஞாயிறு. இந்த நாளிலே நாங்கள் அதைத்தான் சிந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை கூட நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது
அவர் இந்த உலகத்துக்கு வந்து தனது வாழ்க்கையிலே தனது அற்புதங்களை செய்த போது, பிரசங்கங்களை போதனைகளை செய்த போது, சிலுவை மரணத்தின் போது, சோதனையின் போது, வேதனைகளின் போது, எல்லா நேரத்திலும் அவர் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அந்த ஒப்பு கொடுத்தலின் பிரகாரமாக இவன் சிலுவையிலே அவர் அறைந்த நேரத்தில் கூட தன்னை ஒப்பு கொடுப்பதனூடாக அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரமேறினார், உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த பரமேறுகின்ற இந்த விசேஷித்த ஞாயிறிலும் கூட நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அன்னாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய தந்தையினிடத்திலே சென்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய ஊழியம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய சிலுவை மரணம் அனைத்திலும் ஆண்டவர் அமைதியாக இருந்து அவரை கடவுளிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒவ்வொரு தனிநபர்களாக, ஒவ்வொரு குடும்பங்களாக எங்களை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு முறை இந்த சபையிலே ஒரு விசுவாசி என்னிடத்திலே வந்து கேட்டார், ஐயா, இந்த காலத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள், எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகின்றீர்கள், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டார். அப்போது நான் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு நான் சொன்னேன், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய திருமறை தியானங்கள், வேத படிப்புகள், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் எல்லாமே அதைத்தான் நோக்கி இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவருமே கடவுளிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். இந்த ஒப்புக்கொடுத்தல் தான் இந்த காலத்திலே எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த ஒப்புக்கொடுத்தலை நாங்கள் கொடுத்து ஆண்டவரிடத்திலே எங்கள் முழுமையாக எங்களை சமர்ப்பிக்கின்ற போது ஆண்டவர் எங்களை பாதுகாக்கின்றார், எங்களுடைய வாழ்விலே மீட்பை தருகின்றார், எங்களை பிரயோசனமாக்குகின்றார், எங்களை உபயோகிக்கின்றார். ஆகவே அன்னாவை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் எமது ஆண்டவரிடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாட்களுக்கூடாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்றும், ஆண்டவரே, நாங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து, ஒரு தனி திருச்சபையாக இருந்து, ஒரு தனி குழுவாக இருந்து நாம் எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுகின்ற போது நீர் எங்களை எடுத்து பாவிக்கின்றீர். எமக்கூடாக நீர் அநேக காரியங்களை செய்வதற்கு சித்தம் கொண்டவராக இருக்கின்றீர். எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய சோர்வுகளை நீர் நீக்கி மகிழ்ச்சியை தருகின்றவர்களாக, எமது வாழ்வை மாற்றுகின்றவராக நீர் இருக்கின்றீர். அன்னாருடைய வாழ்விலே நீர் அதை செய்து காட்டினீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே நீர் அதை செய்து காட்டினீர். ஆகவே ஆண்டவரே, உமது திருமறையை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவ விசுவாசிகளாக ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க, உமது மாற்றத்தை உமது வாழ்விலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி புதிய சந்தோஷத்தை, புதிய மகிழ்ச்சியை, புதிய எதிர்பார்ப்புகளை நீர் தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சும் என்றாடி கேட்கின்றோம். எந்த விதமான சாத்தியங்கள் எங்களை சூழ்ந்து இல்லாவிட்டாலும், எம்மை சுற்றியிருக்கின்ற அனைத்து காரியங்களும் எங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும், ஆண்டவரே, நாம் உம்மிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களால் வேறு எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. அந்த ஒப்புக் கொடுத்தலை நாங்கள் கொடுத்து உமது இடத்திலே நாங்கள் சரணடைகின்றோம். நீர் எங்களை பாதுகாத்தார்களும், எங்களை எடுத்து பாவித்தார்களும், நமது வாழ்விலே மீட்பை தந்தரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூடியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.